Hi friends, this is Divya. Welcome to Veens Cookbook. இன்னைக்கு பொதுவா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான அதுவும் கிட்ஸுக்கு ஃபேவரட்டான பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் க்ரீமியான பட்டர் சிக்கன் நம்ம வீட்லயே நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்க்கலாம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 2 டீஸ்பூன் கட்டியான தயிர், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இனி கிரேவி செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்க்கலாம். 1 மீடியம் சைஸ் ஆனியன், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 10லேருந்து 15 cashew nut, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 பே லீஃப், 2 ஏலக்காய், 1/2 இன்ச் பட்டை, 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி. நான் ஆல்ரெடி 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சொல்லியிருக்கிறேன். இந்த மிளகா பொடியை நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த 300 கிராம் சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம எடுத்திருந்த 300 கிராம் சிக்கனோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கட்டியான தயிர், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சா நல்லா மசாலாவெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். நம்ம ஆயில் சேர்க்கும் போது மசாலா எல்லாம் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் நல்லா பிளெண்ட் ஆகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். நான் ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். கிளிங் ரேப் இல்லாட்டினா பிளேட் வச்சு கூட மூடி வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது பட்டர் சிக்கனுங்கிறதுனால பட்டரில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் மீடியம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் சிம்மில் தான் வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் வேக ரொம்ப நேரம் ஆகாது, இது போன்லெஸ்ங்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். சிக்கன் நல்லா ஒரு சைடு வந்ததும் அதை திருப்பி போட்டுட்டு சிம் பண்ணிடுங்க. மினிட்ஸில் சிக்கன் எல்லாமே வந்துடும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே கடாயில் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். நம்ம ஏன் அதே பேன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அதோட கிரேவி கண்டிப்பாக அந்த பேனில் இருக்கும். அந்த கிரேவியோட டேஸ்ட் பட்டர் சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். அதனால அதே பேனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதே பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த 1 மீடியம் சைஸ் ஆனியனை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரஃப் சாப்பிங்கே போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஆனியன் லைட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 10லேருந்து 15 cashew nut அதில் போட்டு அதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குறோம். ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கணும். தக்காளி லைட்டாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். நம்ம உப்பு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். அதனால் கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட போகிறோம். நம்ம உப்பு போட்டு வதக்குனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி,
1/4 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி வந்து நல்ல வேகலை, 3/4 வெந்தா போதும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அந்த கிரேவியை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடாக்கிக்கிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பே லீஃப், 1/2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மிளகாப்பொடி போட்டதும் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடணும், இல்லைனா மிளகாப்பொடி வந்து கருப்பாயிடும். மிளகாப்பொடியை லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் ஓட்டிகிட்டு இருந்த மசாலாவையும் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்ற போகிறோம். மசாலா கொதிச்சு லைட்டாக பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட்டு செக் பண்ணி நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த தக்காளியோட புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் மூடி நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பட்டரெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை வந்து கைனால கசக்கி அதில் போட போகிறோம். இந்த கஸ்தூரி மேத்தி தான் பட்டர் சிக்கனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதும் கிரேவியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, கேஸை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கனை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். பாய்.